என்னத்துக்கு எல்லாருமே வரிசையிலேயே நின்றுக்கிறீங்க அப்போலேருந்து? என்கிட்ட ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? சொல்லவே இல்லை. நீயும் அந்த அக்காவும் சரியான ஆள் தாண்டி நீங்கள் 2 பேரும். ஆட எனக்கே தெரியாது. நானே சும்மா எதார்த்தமாக இந்த பக்கமாக வந்தேன். பார்த்தா லைனில் நின்றுக்கிறாங்க அவ்வளோ கூட்டம். என்ன எதுன்னு விசாரித்தா ஒருத்தருக்கும் தெரியவும் இல்லை. சரி நாமளும் லைனில் நிற்போம், அப்புறம் எதுனாலும் தெரிஞ்சுக்கிடலான்னு நின்ட்டேன். ஏமா எதுக்கு நிக்கிறோம்னே தெரியாம தான் நின்றுக்கிறீங்களா? எங்கேயாச்சும் ஒரு வருஷம் நின்னா அதுல போய் நின்றுக்கிட வேண்டியது. என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நிக்க மாட்டீங்க. இல்லைண்ணே, நானும் எல்லாத்தையுமே கேட்டேன். ஒருத்தருமே தெரிலங்கிறாங்க. உங்களுக்கு தான் என்னமோ தெரிஞ்சிருக்கும் போல. என்னத்துக்குன்னு நிற்கிறாங்க நீங்களாச்சும் சொல்லுங்களேன். என்ற லைன்ல நிக்கிறாளேன்னு நான் நின்றுக்கிறேமா? எனக்கும் தெரியாது. அவத்தான் வாப்பா வாப்பா வந்து நில்லப்ப சீக்கிரம் வாப்பான்னு சொன்னான். நானும் என்ன ஏதுன்னு கேட்காம ஓடி வந்து நின்ட்டேன். எனக்கும் தெரியாது. ம் அப்புறம் என்னத்துக்கு வாயி? என்னமோ எல்லாம் தெரிஞ்ச ஞானியாட்டம். இங்கேயே ஒன்றுத்தையும் காணோம். இதில் நம்மளை குறை சொல்ல வந்துட்டாரு. வரிசையில நிக்கிறவங்க லைனா நில்லுங்க, முன்னாடி முன்னாடி வராதிங்க, அப்புறம் டோக்கன் தர மாட்டேன். எப்ப என்னத்துக்கு இம்புட்டு கூட்டத்தை கூட்டி வச்சுக்கிட்டு இருக்கிற? எதுக்கு டோக்கன் தர? ஒன்றும் எது ஒன்று தகவல் இல்லாம நீ பாட்டுக்கு டேபிள் சேர் போட்டு டோக்கன் தரன்னு உக்காந்துக்கிட்டு இருக்கிற. என்னத்துக்கு டோக்கனு? அத்தானே, நாங்களும் என்ன ஏதுன்னு தெரியாமல் நாங்கள் பாட்டுக்கு நின்றுட்டு இருக்கிறோம். கேட்டாலும் இருங்க சொல்கிறேன், ஆளுங்களாம் வரட்டும் இருங்க சொல்கிறேங்கிறீங்க. ஒன்றுத்தையும் சொல்லவும் மாட்டேங்கிறீங்க. நாங்களும் காலையிலேருந்து நிற்கிறோம் 2 மணி நேரமாக. நெட்டவழி, நம்ம குண்டக்காவும் என்ன ஏதுன்னு தெரியாமையே தான். அது முன்ன போய் இடம் பிடிச்சி நின்றுக்குது பாரு. நம்மக்கிட்ட கூட என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை சொல்லாம. சரிடி விடு, எப்படியும் அந்த டாப்பா மாட்டே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்லித்தானே ஆகணும். யா சார், இப்ப சொல்ல போறீங்களா? நாங்க இப்ப எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி போகட்டுமா? அந்நேரத்துல நிக்க வச்சுக்கிட்டு இந்த சொல்றேன்னுக்கிட்டு. சரி சரி, எல்லாம் காத்தாதீங்க, என்னன்னு சொல்றேன். இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா ஹோட்டல் கடை ஆரம்பிக்க போறோம். ஆமா, 2 நாளைக்குள்ள ஒரு கடை பார்த்து வச்சாச்சு. 2 நாளைக்குள்ள ஓபன் பண்ணிட போறோம். அதுக்கு தான் இந்த டோக்கனு. இந்த டோக்கனு எதுக்குன்னா, யோ அதை தானே கேட்குற, சட்டன்னு சொல்லு. ஏமா கோவப்படாதீங்கம்மா, சொல்லுறேன். அட சொல்லித்தல, நீ ஹோட்டல் கடை ஆரம்பிச்சா எங்களுக்கு என்ன வரப்போகுது? நாங்கள் என்னமோ கவர்மெண்ட்லேருந்து என்னமோ லிஸ்ட் எடுக்கிறாங்க போலன்னு நாங்கள் பாட்டுக்கு வந்து காத்துட்டு கிடந்தா ஹோட்டல் கடை ஆரம்பிக்கிறேன், வெங்காய கடை ஆரம்பிக்கிறேன்னுட்டு. என்ன மேட்டர்னு சொல்கிறீ? இல்லை நாங்கள் எல்லாம் கிளம்பி போட்டுமா? நம்ம மக்களும் அடங்குறதில்ல. ஒரு டேபிள் சேர் போட்டு ஒரு ஆள் குந்திக்கிட்டு இருந்தாவே போய் வருஷம் கட்டிக்கிட்டு நின்றுக்கிட வேண்டியது. என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதே இல்லை. என்ன சொல்லிவிட்ட? யாரை பார்த்து? 4 முடியும் நான் விசாரிக்கிறேன் அந்த ஆளுக்கிட்ட. இத்தான் சாக்குன்னு இவ ஒருத்தி முன்னாடி வந்து நின்றுட்டான். கேட்டுட்டு பட்டுன்னு பின்னாடி போய் நில்லு. சரி சரி, நான் கேட்டுக்கிட்டு போகிறேன். இருங்க, கொஞ்சம் கொந்தளிக்காதீங்க. சாரே, இந்த சேரு எந்த கடையில் வாங்கினீங்க? பார்க்குறதுக்கு நல்லா மிதினி சூப்பராக இருக்குது. அது வேறு நல்லா சுத்த மாட்டேங்க. இங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு நான் போயிடல மாட்டேங்க சக்கரை மாதிரி. ஆமா, சேர் வந்து கடையில் வாங்கணுமா? இல்லைன்னா ஆன்லைனில் கூட கிடைக்கு. லிங்க் கொடுக்குறேன், வாங்கிக்கிடுங்க. எம்பிட்டு விலை வரும்? விலை என்ன ஏதுன்னு அதில் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியுமா. நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வாங்கிக்கிடுங்க. சரி சரி. சேர் பார்க்கறதுக்கு நல்லா புச்சுன்னு இருக்குது. நல்லா உட்காந்து சாஞ்சிக்கலாம் மாட்டேங்க. சூப்பராக இருக்குது. என்னத்தை கேட்குறேன்னுட்டு என்னத்தை போய் கேட்டுட்டு இருக்கிறா பாரு. அறிவு கிட்டவள, வாடி பின்னாடி. எட்டி என்ன? அதான் கேட்டுட்டோம்ல. ஆமாம், உனக்கு சேரு என்ன விலை ஏதுன்னு கேட்கவா போக சொன்னாங்க. அந்த ஆள் எதுக்கு உட்காந்துட்டு இருக்கிறான்னு கேள்றீன்னா அட சொல்லுவாங்க. அடிச்சுக்காத. நான் வீட்டில் நாமளும் போய் சும்மா தானக்க போகிறோம். இங்கேயாச்சும் நின்று வாய வேடி பார்த்துக்கிட்டு. நம்ம கடை ஹோட்டல் திறக்கும் போது ஆளுக்கு ஒரு டோக்கன் கொடுப்போம் இல்லையா? அந்த டோக்கனை எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஒரு பிரியாணி ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். பக்கெட் பிரியாணி. அதுக்கு தான் இந்த டோக்கன். பக்கெட்டு பிரியாணி ஃப்ரீயா தாரீங்களா? ஆமாங்க, பக்கெட் பிரியாணி தான். அதுக்கு தான் இந்த டோக்கன். எல்லாம் வாங்கிக்கிடுங்க. ஏட்டி பரவாயில்லடி, அந்த கடைக்கு என்ன ஏதுன்னு ஒரு எட்டி விட்டு வந்துருவோம். ஒரு பக்கெட் பிரியாணி ஃப்ரீயா தரானாமா. அந்த டோக்கனை போய் சட்டுனா வாங்கிக்கிட்டு வந்துடலாம். காலி ஆயிட போகுது. வாமா, வந்து வாங்கிக்கிடுங்க. மறக்காம ஹோட்டல் திறக்கிற அன்னைக்கு வந்துடுங்க. அப்புறம் அடுத்த நாள் வந்துட்டு கேட்டிங்கன்னா காசு தான். பிரியாணி சும்மாலாம் தரமாட்டோம். மொதல் நாள் வந்தீங்கன்னா தான் ஃப்ரீயாக வாங்கிக்கிடலாம். அதை எப்படி நாங்கள் மறப்போம்? வந்துடுறோம் தானே. நீ ஏன் மறப்ப? தூங்காமல் முடிச்சுக்கிட்டே இருந்து போய் வாங்கிட்டு வந்துடுவ. ஆமாம், நீ வாங்காமல் விட்டுருவல.